அதிலும் குறிப்பாக அவருடைய அழைப்பதில்லை போட்டிருக்கிறார்கள், God of all is one, whole humanity one family, to commemorate the martyrdom of Hazrat Imam Hussein, grandson of the Holy Prophet. 82வது ஹுசைன் டே என்று போட்டார்கள். உங்களுக்கெல்லாம் என்னுடைய முதல் வணக்கத்தை நான் அஸ்ஸலாமு அலைக்கும் வா ரஹமத்துல்லாஹி வா பரக்கத்து. இமாம் ஹுசைன் அவர்கள் நடத்தியது ஏதோ ஒரு போர் என்பதை பற்றி, அது போர் ஒரு போர்க்களம் என்பதாக யாரும் கருதிவிடக்கூடாது. மனித குலத்தில் இறைவன் தந்திருக்கிற இந்த நிறை வாழ்வில் இந்த மனிதர்கள் பெற வேண்டிய உரிமைக்காக, நியாயத்தை தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் அளித்த அருட்கொடைதான் இமாம் ஹுசைன் என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். அதிகாரத்தை பெறுவதற்காக அதை செய்தார், அந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக செய்தார் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. அவர் உயிர் தியாகம் செய்தார் என்றால் நீதியை நிலைநாட்டுவதற்காக. இந்த கர்பலா என்பது யுத்தம் அல்ல என்று நான் சொன்னேனே, அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு எந்த தியாகமும் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார் என்பதைத்தான் அந்த வரலாறு குறிப்பிடுகிறது. மனித மனசாட்சியின் ஒரு நிகழ்வாக அதை கருத வேண்டும். இமாம் ஹுசைன் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை நமக்கு தந்தார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் சொன்னேன், இறைவன் தந்திருக்கிற அருட்கொடை இமாம் ஹுசைன். அதனால்தான் காலங்காலமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள், அது இந்திய திருநாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சபையில் பெருகின்றிருக்கிற இந்துக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதிலும், ஒரு சகோதர மனப்பான்மையோடு அவர்கள் நடத்த வேண்டும் என்பதிலும் இஸ்லாமியருடைய பங்களிப்பு மகத்தானதாக இருந்திருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் சுதந்திர போராட்டத்தில் இந்த மண் என்னுடைய மண், இந்த மண் நிலைக்க வேண்டும், அந்நியருடைய ஆதிக்கம் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு தியாகம் செய்தார் என்பதை பற்றியால் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. ஆனால் எந்த உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும், எந்த நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக அஞ்சாவது களத்தில் அவர் நின்றாரோ, அதை ஒரு போர்க்களமாக கருதாமல் மனித மாண்பு, தர்மம், நீதி, உண்மை நிலைக்க வேண்டும் என்று நின்றாரோ, தான் நினைத்ததை மட்டுமல்ல, இந்த வையகம் நினைத்ததை, மக்கள் நினைத்ததை முன்னின்று செய்யக்கூடிய அந்த தெம்பும் துணிவும் இறைவன் அவருக்கு அளித்திருந்த ஒரு அருட்கொடை. சமூகத்தில் ஜாதி, மத, இன, மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதை வலியுறுத்துகிறதா இஸ்லாமே. அதை தாண்டி என்ன சொல்ல முடியும்? நீ உன்னில் அன்பு கூறுவது போல பிறரில் அன்பு கூறுவாயாக என்று பைபிள் சொல்லுகிறது என்றால், அனைவரையும் சகோதரத்தோடு பழகு என்றுதான் நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அதை தான் இன்னொருத்தர் எனக்கு அனுப்பினார். நான் பேரவையில் பேசிய பிறகு ஒருத்தர் அனுப்பினார், அடுத்த முறை நீங்கள் பேசுகிற போது பகவத்கீதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று புத்தகம் அனுப்பினார். நான் சொன்னேன், நல்லதை யார் சொன்னாலும் இந்த சமூகத்தை, இந்த மனிதர்களை நல்வழிப்படுத்துமையானால் அதை நாம் தைரியமாக சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்ததை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அது இந்த மக்களை நல்வழிப்படுத்தக்கூடுமானால் இன்னும் உறக்க சொல்லுவோம். தப்பு என்ன இருக்கிறது? நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும். ஜாதி மதங்களை கடந்து, மொழியை, இனத்தை கடந்து இருக்க வேண்டும். அந்த அன்பு ஒன்றுதான் நிலைக்கும் என்பதை உணர்த்த வேண்டும். அதுதான் மார்க்கம் போதிக்கிறது. எல்லா மதமும் அதுதான் போதிக்கிறது. குறிப்பாக இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது. 82வது ஹுசைனி டே என்பது ஒரு போர்க்களத்தை நினைவுபடுத்துவதற்காக அல்ல. இன்றைக்கும் உரிமையை, மக்கள் மாண்பினை, தர்மத்தை நிலைநாட்டுகிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த கடமையை நோக்கி வீறு நடை போட்டு வெற்றியோடு செய்வோம் வாருங்கள் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிற ஒரு நாளாக இதை நான் கருதுகின்றேன். இறைவன் தருகிற அந்த அழைப்பை உள்ளத்திலே ஏற்போம். அவர் விரும்புவதை இறைவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளுவோம் வாருங்கள் என்று கேட்டு, இந்த நல்ல வாய்ப்பிற்காக உங்கள் சீஃப் காசி அவர்களுக்கும் ஹுசைனி ட்ரஸ்ட் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லி, இந்த வாய்ப்பளித்த பெரியவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.